ஜோதிட ஆர்வலருக்கு எல்லோருக்கும் வணக்கங்க. நாம இந்த பதிவுல ஜோதிட குறிப்பு என்ன பார்க்க போறோம்னா, ஜோதிடத்த பத்தி ஒரு தகவலு. பிரசன்னத்த பத்தி தான் பார்க்க போறோம். பிரசன்னத்துல உங்களுக்கு தெரியும் பிரசன்னம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜோதிடத்துல பிரசன்னமும் ஒரு வகை. இத பிரசன்னம் பெரும்பாலும் கேரளாவுல ரொம்ப அதிகமா, ரொம்ப முக்கியத்துவமா பார்க்கப்படுகிறது. அதனால நம்ம தமிழ்நாட்டுல கொஞ்சம் கம்மி தான் பிரசன்ன வகைகள். இருந்தாலும் இப்ப தமிழ்நாட்டிலயும் நல்லா டெவலப் ஆகிருக்குது பிரசன்ன வகைகள். சரி, இந்த பிரசன்ன வகைகள என்ன சார் முக்கியமா பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்திற்கும், பிரசன்னத்திற்கும் முக்கியமான தொடர்பு இருக்குதுங்க. அதனால பிரசன்ன வகைகள ஏதோ ஒரு வகைகள நீங்க கத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா, இப்ப நீங்க கிராமத்துல போய் நீங்க பலன் சொன்னீங்கன்னா, ஜோதிட பலன் சொன்னீங்கன்னா, அங்க நெறைய கேள்விகள்லாம் வரும். என்னுடைய மகனுக்கு யாராவது செய்வன பண்ணிட்டாங்களா? ஏதாவது பில்லி சூனியம் பண்ணிட்டாங்களா? இல்ல வேற மாரி ஏதாவது பண்ணிட்டாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் வரும். கிராமத்துல தான் இந்த கேள்விகள் அதிகமா வருது. டவுன்லயும் வந்தாலும், கிராமத்துப்புற பக்கத்துல நீங்க இந்த பிரசன்னம் பார்க்க போனா, அங்க இந்த கேள்விகள் வரும். மாந்திரீகத்தால ஏதாவது பாதிப்பு நிகழ்ந்திருக்குதா? சில பேர் பார்த்தீங்கன்னா, கிராமத்துலாம் நான் ஜாதகம் பலன் சொல்றப்பலாம் கிராமத்துல சில பேர் சாமி கூட ஆடுவாங்க. ஏன்னா, அங்க அவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை. சாமி நம்ம மேல இறங்குது. அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிராமத்துப்புறத்துல அதிகம். நம்ம பலன் சொல்றப்பயே கூட வரும். அதெல்லாம் நம்ம கிராமத்துப்புறங்கள்ல பலன் சொல்றப்ப தெரியும். அப்ப பிரசன்ன வகைகளை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாக்குறப்ப அதுல 34 பிரசன்னம் இருக்குது. அதே மாதிரி அதுல பாத்தீங்கன்னா சோழி பிரசன்னம், வெத்திலை பிரசன்னம், அதே மாதிரி அஷ்டமங்கல பிரசன்னம், தீப பிரசன்னம், கோப பிரசன்னம், திருட்டு பிரசன்னம் சொல்லிட்டு 100க்கு மேல பிரசன்னங்கள் இருந்தாலும் 34 பிரசன்னங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அதெல்லாம் நான் சொல்ற இந்த பிரசன்னத்துக்கெல்லாம் ராஜா எப்படி நவகிரகத்துக்கு சூரியன் ராஜ கிரகம் நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி பிரசன்னத்துக்கெல்லாம் ராஜ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம். அஷ்டமங்கல பிரசன்னம்னா 8 வித மங்களகரமான ஒரு பொருள்களை வச்சு நம்ம பலன்களை கண்டுபிடிக்கிறது. அத ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் குருகுலம் வழியா 8 வருஷம் 6 வருஷம் நம்ம பயிற்சி எடுத்து அதை கத்துக்கணும். அடுத்த முறையில பாத்தீங்கன்னா சோழி பிரசன்னம், சோழி பிரசன்னம். இந்த சோழி பிரசன்னமே 6 வருடம் இல்ல 4 வருடம் குருகுலம், குருநாதர் வழியா நம்ம கத்துக்கத்தான் நல்லது. ஏன்னா இந்த சோழி பிரசன்னத்துக்கு ஆச்சாரம், தெய்வ உபாசனை இதெல்லாம் ரொம்ப கடைபிடிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி அமைப்பு. சார் அப்ப எப்படி நம்ம ரொம்ப ஈஸியான பிரசன்னம் இருக்குதுங்களா? நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்காத ஒரு நல்ல பிரசன்னமா ஏதாவது பிரசன்ன வகைகளை உண்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் கேரள தாம்பூல வெற்றிலை பிரசன்னம். கேரளாவுல இந்த தாம்பூலத்தை வச்சு வெற்றிலை பிரசன்னம் பார்ப்பாங்க. அந்த வெற்றிலை பிரசனத்தை பத்தி தான் சில தகவலை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். எதுக்கு இந்த வெற்றிலை பிரசனத்தை பத்தி நம்ம மட்டும் சொல்றோம்னா, இந்த வெற்றிலை பிரசன்னம் ரொம்ப ஈஸியான ஒரு பிரசன்ன முறைங்க. சும்மா ஒரு மாசம் இல்ல, அதுவும் 6 மாசம் 5 மாசம் கத்துக்கலாம். சோவி பிரசன்னம் 6 வருஷம் 5 வருஷம் ஆச்சாரமா கத்துக்கணும். ஏன்னா அது நிறைய விஷயங்கள் இருக்குது. கர்ம பலன்லாம் நம்ம சொல்லணும். சோ இந்த வெற்றிலை பிரசன்னம் பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு 2 மாசம் 3 மாசத்துல நீங்க ஈஸியா கத்துக்கலாம். இதுக்கு பெரிய அளவு தீட்டுகளோ, பெரிய அளவு பிரச்சனைகளோ இல்லைங்க. அதுதான் சொல்றேன். ஒவ்வொரு ஜோதிடம் பார்க்கிறவங்களும் பிரசன்ன வகையில ஏதாவது ஒரு பிரசன்னத்தை கத்துக்குங்க நான் சொல்லுவேன் அடிக்கடி. அதெல்லாம் வெற்றிலை பிரசனத்தை கத்துக்குங்க. ஏன் இந்த வெற்றிலை பிரசனத்தை உங்களை நான் கத்துக்க சொல்றேன்னா, ரொம்ப ஈஸியான முறை. அதாவது எந்த ஒரு தீட்டும் இல்ல. ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல 24 மணி நேரமும் எந்நேரத்துக்கு வேணுமானாலும் இந்த வெற்றிலை பிரசனம் பார்க்கலாம். இத தெய்வைக்கினன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜோதிடர ஜாதகம் பார்க்கிறவங்கள ஜோதிடர்ன்னு சொல்லுவோம். பிரசன்னத்தை பார்க்கிறவங்க தெய்வைக்னன் அப்படின்னா, தெய்வைக்னன்னா தெய்வத்துக்கு தூதர் அப்படின்ற ஒரு கணக்கீடு வரும். தெய்வத்தை பத்தி நம்ம சொல்றோம்ல பிரசன்னத்துல அது. அப்ப இந்த தெய்வைக்னன்னு சொல்ற அந்த பிரசன்ன கர்த்தா மனசு சுத்தமா இருந்தா போதும். எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம திடமான ஒரு மனநிலையோட அவர் பலன் சொன்னாலே பலன் 100% வேலை செய்யும். ஏன்னா சார் அந்த வெற்றிலை பிரசன்னத்தை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் போடலாங்க. ரொம்ப அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் பலன். இப்ப ஒரு கண்ணாடி எடுத்து பார்த்தா உங்க முக பின்பம் எப்படி தெரியுதோ அதே அளவுக்கு வெற்றிலை பிரசனத்துல பலன் சொல்லலாம். அதை அனுபவிச்சு பார்த்தாதான் அதனுடைய அருமை தெரியும். நான் பல பேருக்கு இந்த கிராமத்துப்புறம் டவுன்ல இல்ல நான் சென்னையில் தான் இருக்கிறேன். நிறைய பேருக்கு நான் வெற்றிலை பிரசனத்தை பலன் பார்ப்பேன். எதுக்கு பார்ப்பேன்னா நம்ம ஜாதகத்துல செய்வினை பண்ணிட்டாங்களா, மாந்திரிகம் பண்ணிட்டாங்களா, வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்குதுங்களா, குலதெய்வம் கோப சாபத்தோட இருக்குதா, பித்தூர்குள்ள சாபம் 3 தலைமுறை 7 தலைமுறை சாபம், பித்தூர் மாதிரி சாபம் இருக்குதா, வாஸ்து தோஷம் இருக்குதா வீட்டுல, இல்ல இடம் சரியில்லையா, இல்ல கண் திருஷ்டி தோஷமா, குருநாதர் சாபமா, அல்லது கன்னி பெண்கள் சாபம் இருக்குதா, இல்ல வேற ஏதாவது ஒரு சாபங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வெற்றிலை பிரசனம் ரொம்ப ஈஸியா கை கொடுக்கும். இது ரொம்ப ஈஸியான முறை. தயவு செய்து எல்லாரும் இந்த பிரசன்ன வகையில சோவி பிரசனமோ, வெற்றிலை பிரசனமோ, ஜாமகோல் பிரசனமோ,
அதெல்லாம் எதெல்லாம் ஒரு வகையை கத்துக்குங்க. ஏன்னா பிரசன்ன வகைகளை நீங்க கத்துக்கிட்டாதான் உங்களால இந்த மாதிரி விஷயங்களுக்கு பலன் சொல்ல முடியும். இப்ப எப்படி சார் இந்த வெற்றிலை பிரசன்னம் வெறும் ஒரு 5 பொருட்களை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். பஞ்சபூத பொருட்கள் சொல்லக்கூடிய வெற்றிலை பாக்கு கன்ஃபார்ம். ஏன்னா வெற்றிலையில 11 தேவதைகள் 11 தெய்வங்கள் குடியிருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உதாரணமா சொல்லுமா சிவன், விஷ்ணு, பார்வதி, லட்சுமி, ராகு, கேது, காமதேவன், சந்திரன், இந்திரன், பூதேவி, ஜேஷ்டா தேவி, இந்த மாரி சொல்லக்கூடிய நிறைய 11 தெய்வங்கள் அதுல குடியிருக்கிறாங்க. மனிதர்கள் நம்ம பொய் சொல்லுவோம். ஆனா வெற்றிலை சொல்லக்கூடிய அதுல இருக்கிற தெய்வங்கள் குடியிருக்கிற தெய்வங்கள் பொய் சொல்லாது. என்ன நடக்குமோ அத கண்ணாடி போல பிரதிபலிக்கும். நம்ம அதை கரெக்டா பார்த்து சொல்லணும். அப்ப அனுபவம் இருக்கிறவங்க பிரசன்னம் பாக்குறவங்க கரெக்டா சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப ஆச்சாரம். அதுக்கு சில ஆச்சாரங்கள் மட்டும்தான் தேவை. எந்நேரத்துக்குன்னா வெற்றிலை பிரசனம் பார்க்கலாம். என்ன அந்த வீட்டுல 30 நாளைக்குள்ள தீட்டு இருக்கக்கூடாது. பெண்களுடைய மாதவிடாய் இருக்கக்கூடாது. இது எதுக்குன்னா நம்ம பிரசன்னம் பாக்குறப்ப அவங்களுடைய குலதெய்வமும் வந்து சொல்லும். நம்மளுடைய குலதெய்வமும் வந்து நம்மளுக்கு பலன் சொல்லும். அப்ப ஒரு தீபம் ஏற்றி விளக்கு ஏற்றிட்டு தான் அந்த பிரசன்னம் பார்க்கணும். அந்த பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் பார்க்கிற முடியிற வரைக்கும் விளக்கு எரியணும். ஏன்னா குலதெய்வம் வீட்டுக்கு வரும்ல, நம்மளுக்கு தெரியாது. என்ன சார் குலதெய்வத்தை பார்க்கலையா சொல்லக்கூடாது. குலதெய்வம் வரும். அது ஜெய் வைக்கணும்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் நாக்கு வழியா அது பலன்களை சொல்லும். அது உங்க குலதெய்வம் சொல்றத ஒரு குறியா நினைச்சுக்கிட்டு நீங்க பலனை வந்து எடுத்துக்கணும். அப்ப பஞ்சபூதம் சொல்லக்கூடிய இப்ப நெருப்பு தத்துவத்துக்கு தேங்காய் இல்ல, நெருப்பு தத்துவத்துக்கு ஊதுவத்தி, கற்பூரம். நிலம் தத்துவத்துக்கு எலுமிச்சம்பழமோ இல்ல வாழைப்பழமோ அங்க வேணும். அதே மாதிரி காற்று தத்துவத்துக்கு பூ வேணும். அதுக்கப்புறம் என்னது நீர் தத்துவத்துக்கு தேங்காய். ஏன்னா தேங்காய்க்குள்ள நீர் இருக்குது இல்ல, அப்ப நீர் தத்துவம். அது கூட வெத்தலை பாக்கு. இது கூட வந்து நீங்க வேற ஏதாவது மங்களகரமான இல்ல ஸ்வீட்டோ இல்ல அதுக்குள்ள வச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அப்ப இந்த பஞ்சபூத பொருட்களை தாம்பூல தட்டுல வச்சு நீங்க குடுக்கறப்ப அந்த பொருட்களே பலன் சொல்லுங்க. நீங்க குடுக்குறீங்கல்ல 5 பொருள், எலுமிச்சம்பழமோ இல்ல ஊதுவத்தியோ இல்ல பாக்கோ இல்ல பூ, அந்த பொருளை வச்சு 100க்கு 30% பலனை எடுத்துடலாம். அந்த பொருள்களே சொல்லும் குலதெய்வம் உங்க மேல கோபமா இருக்குதா, வேற ஏதாவது உங்க கேள்விகள் என்னன்ற விஷயத்த அந்த பொருட்களே 30% சொல்லும். இது வந்து ஒரு பிரசன்னம் பாக்குறவரே சொல்ல முடியும். நான் வந்து பல பேருக்கு அந்த பொருட்களை வச்சே சில விஷயங்களை கண்டுபிடிச்சுவேன். ஏன்னா நான் வெற்றிலை பிரசனத்தை அதிகமா கையாளுவேன். ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல செய்வின பாதிப்பு, மாந்திரிகத்தால பாதிப்பு, குலதெய்வ வழிபாடு விட்டு போனது, குலதெய்வத்தை மாத்தி வணங்குறது, மாதுர்பிதர் அப்பா அம்மா செய்த சாபங்கள், அவங்க முப்பாட்டம் பாட்டம் செய்த சாபங்கள் பிள்ளைகளை வந்து சேரும்ன்ற விஷயத்த நம்ம இந்த வெற்றிலை பிரசனத்தை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்ப அதுக்கான பரிகார சொல்யூஷன்னா அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம கிளைண்ட் கிட்ட சொல்லி அனுப்பலாம். நம்மளுடைய வாடிக்கையாளர்கிட்ட அதை பத்தி சொல்லி அனுப்பலாம். இது குடும்பத்துல ஒரு ஆள் பார்த்தா போதும். குடும்பத்தை சரியா நிர்வகிக்க பண்ற ஒரு குடும்ப தலைவனோ தலைவியோ யார் கரெக்டா குடும்பத்தை வழி நடத்துறாங்களோ அவங்க பார்த்தாலே போதும். ஒரு குடும்பத்தை பத்தி முழுசா அந்த வெற்றிலை பிரசனத்தை சொல்ல முடியும். தாம்பூல வெற்றிலை பிரசனத்துல இப்ப ஒரு ஜாதகம் எடுத்தீங்கன்னா அவரை பத்தி சொல்லணும், தனித்தனியா நம்ம சொல்லணும். ஆனா ஒரு குடும்பத்துக்கே இந்த பிரசனத்துல வெற்றிலை பிரசனத்துல நம்ம பாத்துக்கலாம். இப்ப சோவி பிரசனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உச்சி பொழுதுக்கு மேல பார்க்க கூடாது, பலன் சொல்லாது. ஏன்னா சோவி பிரசனத்துக்கு நிறைய வழித்தடங்கள்லாம் இருக்குது. அது சோவி சுத்தம் பண்ணணும், அதுக்கு சாணியில போட்டு அதுக்கப்புறம் சுத்தமான பால்ல போட்டு அதுக்கு 48 நாள் ஒரு மண்டலம் அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கு படையில போட்டு நல்லா சுத்த பத்தமா சோவியை வச்சிருக்கணும். சோழிக்கெல்லாம் தீட்டு போடக்கூடாது. ரொம்ப ஆச்சார அனுஷ்டானமா இருக்கணும். ரொம்ப குருகுலம் வழியாதான் கத்துக்கணும் சோழியை. ஆனா இது அப்படி இல்லை, நம்மளே ஈஸியா கத்துக்கலாம். வெற்றிலை பிரசனத்தை வந்து ரொம்ப 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 பிரசனத்துல ரொம்ப எளிய முறை, எல்லாரும் கத்துக்கலாம். ரொம்ப அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.